ஒரு குரூப் ஒன் சர்வீஸ் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், ஆஹ் யாரு டார்கெட்டா வச்சுக்கணும், சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு பயிற்சி உதவி இயக்குனரா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தோட, ஒரு கல்வி நிறுவனத்தோட ஒரு கிளை இங்க போட்டு வரணும்னு நினைச்சதுக்கு என்னோட நன்றிங்க சார். அடுத்ததா ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ அரசு ஊழியருக்கு ஆகணுன்ற கடமை நிறைய பேருக்கு இருக்கு. நாங்களும் ஒரு கள்ளக்குறிச்சி கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து சென்னைக்கு நோக்கி போனோம். படிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல எதுவுமே பெரிய வழிகாட்டுதல் இல்ல. நம்ம தான் முதல் தலைமுறையா இருக்கோம். நமக்கு வழிகாட்டுதல் இருந்தாதான் சரியான பதவிக்கு போக முடியும்னு சொல்லிட்டு சென்னையை நோக்கி போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கங்க நூலகங்கள் இருக்கு, அறிவுசார் மையங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு கை தேர்ந்த நிறுவனத்தோட வழிகாட்டுதல் இருந்தா எளிமையா, ஈஸியா, சீக்கிரமா படிச்சு பாஸ் பண்ண முடியும். நிறைய படிக்க தேவையில்ல. கன்சைஸா படிங்க. சிலபஸ்ன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சிலபஸை மட்டும் படிங்க. அதுலயே உங்களுக்கு வகை வகையா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்புல இருந்து இவ்வளவு கொஸ்டின் தான் வரும், இந்த தலைப்புல இருந்து இவ்வளவு கொஸ்டின் வரும் சொல்லிட்டு அதை பிரிச்சு குறைவான நேரத்துல நிறைய படிச்சு நிறைய மார்க் வாங்குறதுக்கான வழிகளை பாருங்க. நான் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சதே இல்லைங்க. ரொம்ப அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். கம்மியான கொஸ்டின் தான் வரும். மேக்ஸ் எடுத்துக்குவேன், 25 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ், தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி டாபிக்ஸை கவர் பண்ணா சீக்கிரமா குறுகிய நேரத்துல அதிக மதிப்பெண் எடுக்கலாம். ஒரு கான்பிடென்ட் வரும். அந்த கான்பிடென்ட்டை வச்சு அடுத்தடுத்த டாபிக்ஸை கவர் பண்ணுவேன். இந்த மாதிரி வழிகாட்டுதல் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல எனக்கு கிடைக்கல. அது நம்ம தனியா படிக்கும் போது இந்த மாதிரி வழிகாட்டுதல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதுக்காக தான் ஒரு அகாடமியை ஃபாலோ பண்றது, ஒரு அகாடமியை ஃபாலோ பண்றது. ஸோ இதெல்லாம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் நிறுவனம் நம்ம சேரும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது என்னால உணர முடிஞ்சிச்சு. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேட்டுக்கு சிலபஸ் இருக்கணும் கையில, எப்பவுமே கையில இருக்கணும். ஒரு வார்த்தைக்கும் நோட்ஸ் வச்சிருப்பேன். நான் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வச்சிருப்பேன். ஏதாச்சும் நிறுவனத்தோட நோட்ஸ் இருக்குதுன்னா அதுல ஹிண்ட் மட்டும் எடுத்துக்குவேன். சோ எப்பவுமே கையில ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வச்சிருந்தா ஈஸியா ரிவிஷன் பண்ணலாம். 2 பேர் தான் போட்டி. ஒண்ணு நம்ம தான் ஒவ்வொரு நாளும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேத்தி நம்ம இருந்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்கோம், போன மாசம் இருந்ததை விட இன்னைக்கு எவ்வளவு நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம் நாலேஜ, எந்த அளவு நம்ம காம்படிட்டிவா இருக்கோம். இன்னொரு போட்டியாளர் கொஸ்டின் எடுக்கிறவங்க எந்த ஆங்கிள் எடுப்பாங்க, சிலபஸ் தான் எடுக்க போறாங்க. இந்த டாபிக் இப்படி கேட்கலாம், போன வருஷம் இப்படி கேட்டுட்டாங்க, இந்த வருஷம் இப்படி மாறி இருக்கு. போன வருஷம் ஒன்லைனரா இந்த வருஷம் 3 கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்கறாங்க. வரிசைப்படுத்த சொல்லதா இருந்த நார்மலா இருந்தது இப்ப வேற மாதிரி கொஸ்டின் எவ்வாறு இருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி எவால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம தினம் மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம். 2 போட்டியாளர் தான். ஒண்ணு நம்ம, இன்னொன்னு கொஸ்டின் செக் பண்றவங்க, அடுத்ததான் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு வந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்றவங்க, முன்னாடி உட்கார்ந்து நமக்கு மதிப்பு போடுறவங்க. இவங்க தான் போட்டியாளர். மத்த எல்லாரையும் நம்மளோட சேர்த்து பயணிக்கிறவங்க. அவங்களோட நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணணும். படிக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இன்னும் அதிகமா அதோட கான்செப்ட் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சில டைம் நமக்கு தூக்கம் வரும், படிக்க முடியாது. நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஸ்டடி ஹால் போயிடுவேன், படிக்க முடியாது. மத்தவங்க படிக்கிறது சும்மா கேட்கலாட்ட பக்கத்துல போய் உட்காந்துருவேன். ஸோ யாரையும் டாப் பண்ணிட்டு பார்க்காம பக்கத்துல உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பயணிக்க பார்த்தாதான் எல்லாரும் சேர்ந்து சர்வீஸ் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க அமைகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மா நல்லா யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் முன்னேறணும்ட்டு ஆசைப்படுறேன்.